யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற உயிர் உண்ணி 10 அப்படிங்கிற பதிகத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த உயிர் உண்ணி 10 அப்படிங்கிற பதிகத்துக்கு சிவானந்தம் மேலிடுதல் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பதிகமானது திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது. உயிர் உண்ணி அப்படின்னா என்னன்னா, உயிரை உண்கிறவன், அதாவது உயிரை உண்டு விடுகிறவன் இறைவன் அப்படிங்கிற பொருளில் இறைவன் என்ன செய்கிறானா, ஜீவாத்மாவை தன்னிலிருந்து வேறுபடாதபடி தன்னோடு இணைத்து கொள்ளுதல், அதாவது உண்டு விடுதல் அப்படிங்கிற பொருளில் இந்த உயிர் உண்ணி அப்படிங்கிறது வந்திருக்குது. அதாவது ஜீவபோதம் நீங்கிய பின் இந்த நிலை உண்டாகும் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நிலையில் இந்த அனுபவத்தை பற்றி, ஜீவனானது இறைவனோடு கலந்த அந்த பேரின்பத்தை பற்றி இந்த பகுதி பேசுகிறது. நாம் முதல் பதிகத்தை பார்க்கலாம். பைனா பட அரவு ஏர் அல்குல் உமை பாகமதாய் என் மெய் நாள்தொறும் பிரியா வினை கேடா விடை பாகா செந்நாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உறைவாய் எந்நாட் கழித்து எந்நாள் இருமாக்கேன் இனி யானே. பொருளை பார்க்கலாம். பைனா பட அரவு ஏர் அல்குல் உமைபாகமதாய் அப்படின்னா பசிய நாக்கை உடைய பாம்பின் படம் போன்ற அல்குலை உடைய உமாதேவியை தன்னுடைய இடது பாகத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிற சிவபெருமான் என் மெய் நாள்தொறும் பிரியா, என்னுடைய உடம்பிலே எப்பொழுதும், நாள்தொறும் என்றால் எப்பொழுதும் பிரியாது இருக்கின்றானா. வினை கேடா, என்னுடைய வினைகளை எல்லாம் அழித்து விடக்கூடியவன், அதனால் வினை கேடா. விடைப்பாகா அப்படின்னா நந்தியை, எருதை வாகனமாக கொண்டவனே. செந்நாவலர் பரசும் புகழ் அப்படின்னா, செந்நாவலர் அப்படின்னா செம்மையான நாவன்மை உடையவர்கள், அதாவது புலவர்கள். பரசும் புகழ் போற்றுகின்ற, பரசும் என்றால் போற்றி துதிக்கின்ற புகழை உடைய திருப்பெருந்துறையிலே உறைவாய், திருப்பெருந்துறை உறைவாய். எந்நாள் கழித்து எந்நாள் இருமாக்கேன் இனியானே, உன்னை நான் கண்டு எப்பொழுது, கழித்து என்றால் மகிழ்ந்து, இருமாக்கேன் இனியானே இருமாப்பு கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிவனுடைய பாதங்களை அடைந்த உடனே ஒரு இருமாப்பு, சிவனடியாராக ஆன உடனே ஒரு இருமாப்பு அடியவர்களுக்கு ஏற்படுமாம். அதை எந்நாள் கழித்து எந்நாள் இருமாக்கேன் இனி யானே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டுக்கு போகலாம். 2வது பாட்டு. நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் தேனார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வழமீந்தனன் எனக்கே. பொருள் பார்க்கலாம். நானாரடி அணைவான், நான் யார், அவனுடைய திருவடிகளை அடைவதற்கு நானார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது, எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு, ஒரு நாய் போன்ற இழிவான எனக்கு தவிசிட்டு நாசனம் அழித்து ஊனார் உடல் புகுந்தான். சதை பொருந்திய ஊனார் உடல் என்றால் மாமிசம் நிறைந்த இந்த உடலிலே புகுந்தான் இறைவன். புகுந்தான், உயிர் கலந்தான், உடலிலே புகுந்து என்னுடைய உயிரிலே கலந்து விட்டான். உளம் பிரியான், என்னுடைய மனத்திலே வீற்றிருந்து அங்கு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கின்றான். தேனார் சடை முடியான், தேன் என்றால் இங்கே வண்டுகளை குறிக்கின்றது. வண்டுகள் ஆர்ப்பரிக்கின்ற, ஏனென்றால் மனமிகுந்த மலர்களை உடைய அவனுடைய ஜடா முடியை சுற்றிலும் வண்டுகள் சூழ்கின்றனவாம். தேனார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை, அவன் வீற்றிருக்கின்ற திருப்பெருந்துறை என்ற ஊரிலே உறைவான், வீற்றிருக்கின்றான். வானோர்களும் அறியாததோர் வளமீந்தனன் எனக்கே. வானோர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களும் அறிய முடியாத வளத்தை எனக்கு தந்தான். இங்கே என்ன வளம் அப்படின்னா திருவருள், முக்தி, வீடு பேறு, அதை எனக்கு கொடுத்தான். வளமீந்தனன் எனக்கே.
அதாவது இவர் பாடும் பொழுது இவர் வீடு பெறு அடையவில்லை என்றாலும் உறுதியாக அதை அடைய முடியும் அப்படிங்கிற பொருளிலே வானோர்களும் அறியாததோர் வளமீந்தனன் எனக்கே அப்படிங்கிறாரு. திருவருள் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. 3வது பாட்டை பார்க்கலாம். என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகங்கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும் பனவன் என்னை செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே. பொருளை பார்க்கலாம். என்னை நான் என்பது அறியேன். அதற்கு முன்னாடி நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சினமால் விடை உடையான்லேருந்து ஆரம்பிக்கலாம். சினமால் விடை உடையான் அப்படிங்கிறது சினம் கொண்ட நந்தியை வாகனமாக கொண்ட சிவபெருமான். சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும், திருப்பெருந்துறையில் நிலை பெற்று வீற்றிருக்கின்ற பனவன். இங்கே பனவன் என்றால் அந்தணன் அப்படின்னு பொருள். இங்கே குருவாக அந்தண வடிவத்தில் வந்ததுனால அப்படி சொல்கிறாரு. குருவாகி ஆட்கொண்டதுனால பனவன் என்னை செய்த படிறு அறியேன். அவன் எனக்கு செய்த படிறு என்றால் என்ன பொருள் என்றால் வஞ்சம். எனக்கு செய்த வஞ்சகத்தை நான் அறிய மாட்டேன். என்ன வஞ்சகம் அப்படின்னா, பிற சிவனடியார்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு இவரை மட்டும் விட்டு சென்று விட்டார் என்ற எண்ணத்திலே இவர் அவ்வாறு செய்த படிறு அறியேன். படிறு என்றால் திருட்டு என்கிற ஒரு பொருள் இருக்கின்றது, கள்ளம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. உள்ளத்தை கொள்ளை கொண்ட காரணத்தினால் படிறு அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரஞ்சுடரே, மேலான பொருளே. இப்போ முதல்ல வரைக்கும் போகலாம். என்னை நான் என்பது அறியேன். இந்த மாதிரி இறைவனை பார்த்த உடனே என்னை நான் என்பது அறியேன், எனக்குள் என்ன, நான் யார் என்பதை எனக்கு அறிய முடியவில்லை. பகல் இரவாவதும் அறியேன். பகல் இரவாக மாறிவிட்டதை கூட என்னால் பகல் இரவு அறிய முடியவில்லை, காலத்தை அறிய முடியவில்லை. காரணம் என்னன்னா, ஜோதி வடிவான இறைவன் இருக்கும் பொழுது சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு சுடர் ஒளி மிகுந்தவன் இறைவன் அப்படின்னு பல இடங்களிலே இவர் பேசுகிறார். அதனால் அவன் அருகில் இருக்கும் பொழுது பகல் பொழுதாகவே தோன்றுகிறது, இரவு பொழுது வந்ததே தெரியவில்லை. அதனால் பகல் இரவாவதும் அறியேன். மனவாசகங்கடந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவன், கடந்தவன் அப்படின்னு சிவனை சொல்கிறாரு. அதனால் என்னை மத்தோன் மத்தனாக்கி, உன்மத்தன் என்றால் பைத்தியம் அப்படின்னு பொருள். மத்தோன் மத்தன் அப்படின்னா பெரிய பைத்தியம். அப்படி பித்து பிடித்தவனைப் போல என்னை செய்து விட்டான். அதனால தான் இவரை செய்த படிர் அறியேன். எனக்கு செய்த இந்த குற்றத்தை நான் அறிய மாட்டேன். இறைவனானவன் எனக்கு செய்த இந்த வஞ்சத்தை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வஞ்ச புகழ்ச்சி அணி. இறைவனை வஞ்சம் கொண்டவன் என்று சொல்வது அவன் மீது கொண்ட உரிமையினால் தான். அடுத்த பாட்டை பார்க்கலாம். 4வது பாட்டு. வினை கேடரும் உளரோ பிறர் சொல்லீர், வியனுலகில் எனைத்தான் புகுந்தாண்டான், எனதென்பின் புரை உருக்கி பிணைத்தான் புகுந்து எல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்திடையானே. பொருளை பார்க்கலாம். வினை கேடரும் உளரோ, அவனைப் போல நம்முடைய வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்கவாசகர். வினை கேடரும் உளரோ பிறர் சொல்லீர், நீங்கள் சொல்லுங்க, பிறர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவனை தவிர வேறு யாரும் நம்முடைய வினைகளை அழிக்கக்கூடிய கடவுளர் இல்லை அப்படின்னு பொருள். வியனுலகில், கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் எனைத்தான் புகுந்தாண்டான், என்னை தானாகவே அவனாகவே வந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து என்னை ஆட்கொண்டான். எனதென்பின் புரை உருக்கி, அப்படி ஆட்கொண்டு எனது எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பின் துளையெல்லாம் உருக்கும்படியாக உருக்கி, புரை என்றால் துளை, உருக்கி பிணைத்தான், அதற்கு பின்னர் புகுந்து, உள்ளே புகுந்து எல்லே பெருந்துறையில் உரை பெம்மான். இங்கே எல்லே அப்படிங்கிறதுக்கு பொருள் பொதுவாக ஆண்டாளுடைய பாடலில் எல்லே இளங்கிளியே அப்படின்னு வரும். அது ஒரு விழித்தொடர், அழைத்து பக்கத்தில் இருக்கிறவரை அழைத்து சொல்லுவது. ஆனால் இந்த இடத்துல புகுந்து எல்லே அப்படின்னு சொல்லுவது
எல்லே என்றால் பகல் பொழுது, நாள், ஒளிவடிவம், ஒளி என்ற பொருளும் இருக்கின்றது. அவ்வாறு ஒளிவடிவாக பெருந்துறையில் உரைப்பெம்மான் இருக்கின்ற பெருமான், பெருந்துறையில் உரைகின்ற இறைவன். எல்லே என்பதை அந்தோ வியப்பிடை சொல்லாகவும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். பெருந்துறையில் உரைப்பெம்மான் மனத்தான். அப்படிப்பட்ட பெருந்துறையில் உரைகின்ற இறைவனாகிய சிவபெருமான் மனத்தான், என்னுடைய மனத்திலே உள்ளான். கண்ணின் அகத்தான், என்னுடைய கண்களினுள்ளே உள்ளான். மறுமாற்றத்திடையானே, என்னுடைய வாக்கிலேயும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னுடைய உள்ளே புகுந்து என்னுடைய எலும்பின் துளைகளை எல்லாம் உருக்கி மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவனாகிய அவன் மனத்திலும் இருக்கின்றான், கண்களில் இருக்கின்றான், வாக்கிலே இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவனுடைய தன்மையாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த 5வது பாட்டை பார்க்கலாம். பற்றாங்கவை அற்றி, பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடி வம்மின் பெற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்றாங்கவன் கழல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே. பொருளை பார்க்கலாம். பற்றாங்கவை அற்றீர், இந்த உலகத்தின் பற்றுக்களை எல்லாம் அற்றுவிட்டு வாருங்கள். அற்றீர், அதையெல்லாம் அற்றுவிட்டு பற்றும் பற்றாங்கது பற்றி, பற்றக்கூடிய இறைவனை பற்றி கொள்ளுங்கள். இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு பொருள். மற்ற பற்றையெல்லாம் விட்டுவிட்டு பற்ற வேண்டிய இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நற்றாங்கதி அடைவோம் எனில், நல்ல கதியை அடைவோம் என்று நினைத்தீர்களானால். இங்கே திருவள்ளுவர் சொன்னது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு நாயனார் சொல்லிய வாக்கை இங்கே நினைவு கொள்ள வேண்டும். நற்றாங்கதி அடைவோம் எனில், அவ்வாறு பற்றை ஒழித்துவிட்டு நல்ல கதியை அடைய வேண்டும் என்றால் கெடுவீர் ஓடிவம்மின், கெட்டுப்போக போகின்றவர்களே ஓடிவாருங்கள். அதாவது இதை பற்றாமல் இருக்காதீர்கள், நீங்கள் இல்லாவிட்டால் கெட்டு போவீர்கள் அப்படிங்கிறாரு. கெடுவீர் ஓடிவம்மின் தெற்றார் சடைமுடியான். இங்கே தெற்றார் அப்படின்னா பின்னலை உடைய ஜடாமுடியை உடையவன் இறைவன். அதனால் தெற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துறை, அவன் விளங்குகின்ற திருப்பெருந்துறையில் இறை சீர், இறைவனாகிய அவன் சீர்கற்று ஆங்கு அவன் கழல் பேணி, அவனுடைய சிறப்பை அறிந்து கொண்டு கற்று ஆங்கு அவன் கழல் பேணி, அவனுடைய திருவடிகளை விரும்பி கழல் பேணினரோடும் விரும்புகின்றவர்களோடும் கூடுமின் கலந்தே, அவர்களோடு கலந்து கூடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிவனடியார்களோடு கலந்து கூடுங்கள், நல்ல கதி அடைவோம் என்றால் அவனை பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இதோடைய பொருள். அடுத்த 6வது பாட்டை பார்க்கலாம். கடலின் திரையது போல் பரு கலக்கம் மலம் அறுத்து என் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான் சுடருஞ்சுடர்மதி சூடிய திருப்பெருந்துறை உரையும் படருஞ்சடை மகுடத்து எங்கள் பரந்தான் செய்த படிரே. பொருளை பார்க்கலாம். கடலின் திரையது போல், கடலிலே அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அதை போல வரு கலக்கம், கலக்கம் எப்பொழுது வருகின்றதுன்னா கலக்கம் மலம் அறுத்து என், அதாவது ஆன்ம கன்ம மாயை என்கிற மும்மலங்களை ஆகிய கலக்கம், அதனால் ஏற்படுகின்ற கலக்கத்தை அழித்து கலக்கம் அறுத்து என் உடலும், என்னுடைய உடலிலும் எனது உயிரிலும் புகுந்து ஒளியா வண்ணம் நிறைந்தான். உடலிலும் உயிரிலும் புகுந்து ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஒளியா வண்ணம் நிறைந்தான். ஒரு இடம் ஒளியாமல் எல்லா இடத்திலும் நிறைந்து விட்டான். சுடருஞ்சுடர்மதி சூடிய திருப்பெருந்துறை உரையும். சுடருஞ்சுடர் அப்படின்னா ஒளி பொருந்திய கதிர்களை உடைய மதி, சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடிய திருப்பெருந்துறையில் உரைகின்ற படருஞ்சடை மகுடத்து எங்கள் பரன், அதாவது ஜடாமகுடம் அவனுடைய விரிந்த ஜடை மகுடம் போல் இருக்கின்றதாம், கிரீடம் போல. அப்படி படர்கின்ற ஜடாமகுடத்து எங்கள் பரன் தான் செய்த படிரே, அவன் எனக்கு செய்த கள்ளம் வஞ்சனை இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன வஞ்சனை? உள்ளத்திலே புகுந்து ஒரு இடம் பாக்கி இல்லாமல் உள்ளே நிறைந்து விட்டான். அதில் என்ன வஞ்சம் இருக்கின்றது? இறைவன் வஞ்சம் செய்வானா என்றால் ஒரு கள்ளன் போல, உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு
திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். எப்போ தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் அப்படிங்கிறாரு. இறைவனை கள்வன் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், எவ்வரும் அறியாமல் உள்ளே புகுந்து மனதை கவர்ந்து கொள்கிறவன் அப்படின்ற பொருள். அவன் எனக்கு செய்த படிறு இதுதான். படிறு என்பது வஞ்சனை என்பது இறைவன் அவரை ஆட்கொண்ட விதம் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு 7வது பாட்டை பார்க்கலாம். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பும் சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண் திருப்பெருந்துறை இறை தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. பொருளை பார்க்கலாம். வேண்டேன் புகழ், எனக்கு புகழே வேண்டாம். வேண்டேன் செல்வம், செல்வமும் வேண்டாம். வேண்டேன் மண்ணும் விண்ணும், இந்த மண்ணுலகில் ஆள்கின்ற வாழ்க்கையும் சரி விண்ணுலகில் ஆள்கின்ற வாழ்க்கையும் சரி இரண்டும் வேண்டாம். வேண்டேன் பிறப்பு இறப்பு, இதனால் கிடைக்கக்கூடிய ஏன் இதெல்லாம் வேண்டாம்? புகழ் செல்வம் இந்த வாழ்க்கை எல்லாம் ஏன் வேண்டாம் அப்படின்னா, இதனால் பிறப்பு இறப்பு உண்டாகும், அதனால் இவை வேண்டாம். பிறப்பு இறப்பு இரண்டையும் கொடுக்கக்கூடிய இவையெல்லாம் எனக்கு வேண்டாம். சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன், சிவனை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை அருகிலேயே செல்ல மாட்டேன், அவர்களை தொடமாட்டேன் அப்படிங்கிறாரு. நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தாள், நான் போய் சேர்ந்தேன் எங்கேனா திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற இறைவனாகிய சிவபெருமானின் திருவடிகளில் சென்று சேர்ந்தேன். இறைத்தாள் பூண்டேன், அதனை என்னுடைய தலையிலே பூண்டு கொண்டேன், தலையிலே அணிந்து கொண்டேன். எதை? அவனுடைய திருவடிகளை அணிந்து கொண்டேன். புறம் போகேன், அவனிடமிருந்து நான் இனிமே அப்பால் விலகி செல்ல மாட்டேன். இனி புறம் போகலொட்டேனே, அவனையும் விலக விட மாட்டேன். திருவடிகளை இருக்க பிடித்து கொள்ளுவேன், அவனையும் விலக விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அப்படின்னு பிடித்த பத்தில் இவரே தான் சொல்கிறாரு. அதனால் அந்த திருவடிகளை பற்றி கொண்டு அவனையும் எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து 8வது பாட்டு. கோற்றேன் எனக்கென்கோ குறைக்கடல்வாய் அமுதென்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் புடைசூழ் தரு திருப்பெருந்துறை உரையும் நீற்றார் தரு திருமேனி நின்மலனே உனை யானே. இங்கே சேற்றார் வயல் புடைசூழ் அப்படின்னா சேறு நிறைந்த வயல், அதாவது நன்சை வயல் சுற்றி இருக்கின்ற சூழ்ந்த புடைசூழ் தருனா பக்கங்களிலே சூழ்ந்திருக்கின்ற திருப்பெருந்துறை உரையும், திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற நீற்றார் தரு திருமேனி நின்மலனே, திருநீரை அணிந்து கொண்ட திருநீர் விளங்குகின்ற திருமேனியை உடைய நின்மலனே, தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். நின்மலனே அப்படின்னா தூய்மையான சிவபெருமானே, உனை யானே, உன்னை நான் கோற்றேன் எனக்கென்கோ. இப்போ முதல் வரைக்கு போகலாம். உன்னை கும்புத்தேன் என்று சொல்லுவேனோ, கோற்றேன் எனக்கு என்கோ. குறைக்கடல்வாய் அமுதென்கோ, கத்துகின்ற, குறைக்கடல்னா கத்துகின்ற ஒலிக்கின்ற கடலிலே கிடைக்கின்ற அமுதம் என்று சொல்லுவேனோ, அதாவது திருப்பார்கடலிலே கிடைக்கின்ற அமுதம் என்று நான் உன்னை சொல்லுவேனோ. ஆற்றேன் எங்கள் அரணே, உன்னை எவ்வாறு சொல்லுவது என்று சொல்ல மாட்டாமல் ஆற்றேன் நான், எனக்கு சொல்லவே முடியவில்லை, அதனால் நான் ஆற்ற மாட்டேன். எங்கள் அரணே, எங்கள் அரணாகிய சிவனே, அருமருந்தே, கிடைத்தற்கரிய மருந்து போன்றவனே, எனது அரசே, எனது தலைவனே, அரசனே அப்படின்னு இறைவனை குறிக்கின்றாரு மாணிக்கவாசக பெருமான். அடுத்து 9வது பாடலை பார்க்கலாம். எச்சம் அறிவேன் நான், எனக்கிருக்கின்றதை அறியேன். அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே செச்சை மலர் புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என் நெஞ்சில் மன்னி ஆனாகி நின்றானே. இப்போ பொருளை பார்க்கலாம். எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன்.
இதற்கு பல உரைகளில் போட்டிருப்பது என்ன அப்படின்னா, பிறருடைய குற்றத்தை நான் அறிவேன், என்னிடம் இருக்கின்ற குற்றத்தை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சம் அறிவேன் நான், அதாவது பிறருடைய குற்றங்களை நான் அறிவேன், எனக்கு இருக்கின்றதை அறியேன், என்னுடைய குற்றத்தை நான் அறிய மாட்டாமல் இருக்கின்றேன், என்னை இது அறியாமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு பல பொருள் வருது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அச்சோ எங்கள் அரணே, அச்சோ என்று வியந்து சொல்லுவது, எங்கள் அரணாகிய எங்கள் சிவனே, அருமருந்தே, அரிய மருந்து போன்றவனே, எனது அமுதே, எனக்கு அமுதம் போன்றவனே, செச்சை மலர் புரைமேனியன். செச்சை மலர் என்றால் வெற்றி மலர், அது சிவந்த நிறத்தில் இருக்கும் வெற்றி மலர் போன்ற சிவந்த மேனியை உடைய சிவபெருமானே, திருப்பெருந்துறை உறைவான், திருப்பெருந்துறையில் உரைகின்ற அந்த இறைவன், நிச்சம் என் நெஞ்சில் மன்னி. நிச்சம் என்பது நித்தம் என்பது போலியாக வந்தது, நிச்சம் என்னுடைய நெஞ்சில் மன்னி, என்னுடைய நெஞ்சில் இருந்து யானாகி நின்றானே, என்னுள் கலந்து நின்றான். அதனால் இப்போ முதல் வரி, எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். இதை எப்படி பொருள் விரிக்க சொல்லலான்னா, அவன் தனக்குள் கலந்து நின்ற நிலையில் பிறிதெல்லாம் தெரிகிறது. எச்சம் அறிவேன் நான், சுற்றிலும் இருக்கின்ற தெரிகிறது, தனக்குள் இருப்பது தெரியவில்லையா. தன்னுள் கலந்து சிவம் நின்றதனால அதை அறிய முடியவில்லை. ஏனென்றால் அவன் தன்னுள் இருந்த போதிலும் அறிய முடியாத அருமை உடையவன் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கின்றது. எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன் அப்படின்றது. அதாவது தன்னுடைய இந்த உலகியல் நிலையில் பிறருடைய குற்றத்தை அறிவேன், எனக்குள்ள குற்றத்தை அறிய மாட்டேன் என்று பொருள் சொன்னாலும் வருகின்றது. இதை இன்னொரு தத்துவார்த்தமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய மிச்சமான இனி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியதை எனக்கு நான், அதாவது இதுவரை செய்த குற்றங்களோ கர்மாக்களையோ பற்றி எதையும் நான், எனக்கு என்னென்ன இருக்கின்றது என்பதை நான் அறிய மாட்டேன், ஆனால் பிற எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறேன். அதாவது இவர் ஒரு அமைச்சர் தொழில் புரிந்தார், அதனால் இவருடைய கல்வி செல்வம் அதையெல்லாம் பற்றி அறிந்து கொண்டிருந்தாரானால், எனக்கு இருக்கின்றதை அறியேன்னா தன்னுடைய பிறவியிலிருந்து மீளக்கூடிய வழி, அதை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு 10. வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே, ஊன் பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன், தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திருப்பெருந்துறை உறைவாய், நான் பாவியனானால் உனை நல்காய் எனலாமே. இப்போ பாட்டுடைய பொருளை பார்க்கலாம். வான் பாவிய உலகத்தவர் அப்படின்னா தேவர்கள், வானிலே இருக்கின்ற தேவர்கள், தவமே செய்ய இறைவனை காண்பதற்காக தவம் செய்கின்றார்கள். ஆனால் நான் என்ன பண்ணினேன், அவமே அதாவது வீணாக, ஊன் பாவிய உடலை சுமந்து, இந்த மாமிசம் பொருந்திய இந்த உடலை சுமந்து கொண்டு அடவி மரமானேன். அடவி என்றால் காடு, காட்டு மரம் போல நான் ஆனேன். ஏன் காட்டு மரம்? காட்டு மரம் யாருக்கும் பயன்படாது இருக்கும், காட்டிலே இருக்கும், அதை யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த காட்டு மரம் காட்டிலே வளர்ந்து மலராகி, பூவாகி, காயாகி, கனியாகி, அங்கேயே உதிர்ந்து விதையாகி மீண்டும் மீண்டும் அது அங்கேயே வளர்கின்றது. அதனால் பிறவி சுழலுக்குள் திரும்ப திரும்ப சிக்கிக் கொள்ளுகின்ற அந்த அடவி மரம் போல நான் இந்த உலகத்தின் சுழலிலே, பிறவி சுழலிலே சிக்கிக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்று பொருள் புரிகிறது. தேன்பாய் மலர் கொன்றை, தேன் சிந்துகின்ற கொன்றை மலரை தன்னுடைய முடியிலே அணிந்திருக்கின்ற மண்ணு திருப்பெருந்துறை உறைவாய், திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவனே, நான் பாவியனானால் உன்னை நல்காய் எனலாமே. நான் பாவியாக இருக்கும் பொழுது நீ எனக்கு அருள் செய்யவில்லை என்று எவ்வாறு கூறுவது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ அருளவில்லை என்று நான் சொல்லுவதற்கும் தகுதி இல்லை, ஏனென்றால் நான் பாவி அப்படிங்கிறாரு. ஆக இன்றைக்கு நாம் 10 பாடல்களை நாம் பார்த்தோம். உயிர் உண்ணி 10 அப்படிங்கிற பகுதியில் நாம் 10 பாடல்களை பார்த்தோம். திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.